திருவண்ணாமலையில் நகைக்கடை உரிமையாளரின் 2 மகன்களை கடத்தி 70 லட்சம் கேட்டு மிரட்டிய கும்பலை சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை ஐயங்குள தெருவை சேர்ந்தவர் நரேந்திரகுமார் ஜெயின். இவர் திருவண்ணாமலை தேரடி வீதியில் ஜெயின் ஜுவல்லர்ஸ் கடை வைத்து நடத்தி வருகிறார். கடையில் இவர்களது மகன்கள் ஜிதோஷ், அரிஷந்த் ஆகிய இருவரும் கவனித்து வருகின்றனர். மேலும் இவர்கள் இருவரும் விடுமுறை நாட்களில் ஆன்லைனில் சூதாட்டம் ஆடி வந்தனர். இதன் மூலம் இவர்கள் பணவசதி படைத்தவர்கள் என ஆன்லைனில் இவர்களுடன் விளையாடுபவர்களுக்கு தெரிய வந்ததால் இவர்களை சேகரித்து நேற்று இரவு ஜிதேஷ் மற்றும் அரிஷாந்த் ஆகிய இருவரும் நகைக்கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது வழிமடக்கி ஒரு கும்பல் இருவரையும் கடத்தி சென்றது. அப்போது நரேந்திரகுமார் ஜெயினிற்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு 70 லட்சம் ரூபாயை கொடுத்தால்தான் உனது மகன்களை விடுவிப்பதாக கூறியதை அடுத்து நரேந்திரகுமார் ஜெயின் தற்போது 10 லட்சம் மட்டுமே உள்ளது என கூறினார். இதையடுத்து கடத்தல்காரர்கள் திருக்கோவிலூர் சாலை ரிங் ரோட்டில் பணத்தை எடுத்து கொண்டு வருமாறு கூறி இணைப்பை துண்டித்தனர். இது குறித்து நரேந்திரகுமார் ஜெயின் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் போலீசார் நரேந்திர ஜெயினிடம் பணத்தை எடுத்து சென்று கடத்தல்காரர்களிடம் கொடுக்குமாறு கூறினர். அதன்படி கடத்தல்காரர்களிடம் பணத்தை கொடுத்தவுடன் அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு ஜிதேஷ், அரிஷந்த் ஆகிய இருவரையும் விடுவித்து மின்னல் வேகத்தில் தப்பி சென்றனர். போலீசார் அவர்களை துரத்தி சென்றும் பிடிக்க முடியவில்லை. பின்னர் போலீசார் அனைத்து சாலைகளிலும் வாகன சோதனை நடத்தியதில் பெங்களூரு சாலையில் மேல்செங்கம் அருகே மடக்கி பிடித்தனர். பிடிப்பட்டவர்கள் பெங்களூருவை சேர்ந்தவர்கள் விக்ரம், மனோ, வாசிம் மற்றும் திருவண்ணாமலையை சேர்ந்த ஆன்ஸ்ராஜ் என்பது தெரியவந்தது. இதையடுத்து இவர்களிடம் விசாரணை நடத்தி இரவு 9 மணிக்கு கைது செய்தனர். மேலும் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதில் தொடர்புடைய 5 பேரையும் தேடி வருகின்றனர்.